ஜோர்டானுடைய எல்லையிலையும் வெஸ்ட் பேங்கினுடைய பகுதிகளிலையும் பெரிய அளவிலான இராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஜோர்டான் இதை கண்டிக்கவோ எதிர்க்கவோ எதுவுமே பண்ணலை. அவனுடைய எல்லையில் இராணுவ பயிற்சி நடைபெற்று வருகிறது. குறைந்தபட்சம் கண்டனமாக தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எந்த கண்டனங்களையும் வெளியிடவில்லை. 3 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த இராணுவ பயிற்சிகளை அவர்கள் மேற்கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் அந்த ஏரியாவில் தேடிக்கொண்டே இருந்தாங்க. எவ்வளவு தேடியும் அவர்களுக்கு அந்த உடல் கிடைக்கவில்லை. ஆனால் வெறும் 2 நாட்களில் அதே இடத்துல போய் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த உடலை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை பற்றி இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பேச்சாளர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த பங்கர்களை எல்லாம் நாங்கள் 20 ஆண்டுகளாக கட்டியிருக்கிறோம். ஏதோ அந்த இடத்த ஒரு வருஷமாக கண்ட்ரோலில் வச்சிருக்கிறோங்கிறதுக்காக இந்த பங்கர் எப்படி இருக்கும், பங்கருக்குள்ளே நாங்கள் பணத்தை எங்கே வச்சிருப்போம் என்றெல்லாம் இஸ்ரேல் நினைச்ச மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகலாமான்னா எக்காரணம் கொண்டும் அவர்களால் எடுக்க முடியாததற்கான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் 2 ஆண்டுகளாக நடத்தப்பட்ட நிலையில் தற்போது சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது. சமாதானம் ஏற்பட்டு இன்றோடு 31வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது, காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் அதேபோன்று சர்வதேச மட்டத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பரபரப்பான செய்தி என்னன்னு கேட்டால், 31 நாட்களாக அங்கே யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருந்தாலும் இஸ்ரேல் தொடர்ந்து பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிரான தாக்குதல்களை அவ்வப்போது நடத்தி கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல அங்கே இருக்கக்கூடிய ரஃபாவினுடைய பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தைச் சேர்ந்த 120 தொடக்கம் 200க்குட்பட்ட சகோதரர்கள் சிக்கியிருக்கக்கூடிய செய்திகள் தொடர்ந்து பேசப்படுகிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கருத்து பிரகாரம் 120+ போராளிகள் உள்ளே சிக்கியிருக்கக்கூடும் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தகவல்கள் பிரகாரம் 200 பேர் அளவுக்கு உள்ளே இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இப்படியான சூழலில் தான் சமாதான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ரஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய சுரங்கத்தில் சிக்கியிருக்கக்கூடிய சகோதரர்கள் உயிரோடு மீட்கப்பட வேண்டும். அவர்களை இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்குள்ள நுழைவதற்கு, காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய எல்லைகளுக்குள் நுழைவதற்கு அனுமதிக்க வேண்டும். அப்படி அனுமதிக்கிற போது அவர்களுடைய பணைய கைதிகளுடைய உடல்களையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒப்படைப்பார்கள் என்பது ஒப்பந்தமாக இருந்தாலும் இதுவரைக்கும் இஸ்ரேல் அதற்கு சாதகமான சைக்கிணைகளை தராமல் இருக்கிறது. அமெரிக்கா நேரடியாகவே களமிறங்கி பேசிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இந்த ஒப்பந்தத்தை எப்படியாவது சீர்குலைப்பதனுடைய ஒரு முயற்சியாக இந்த ரஃபாவில் சிக்கியிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சகோதரர்களை ஒன்றோ உள்ளே சிக்கியிருக்கவே வைத்து அப்படியே அவர்கள் உயிர் பிரிவதற்கு வைப்பது, அல்லது வெளியில் அவங்க வர்றதாக இருந்தால் எங்ககிட்ட சரணடையணும், அது உள்ளாடையோடு வந்த ஆடைகளை களைந்து உள்ளாடையோடு சரணடைய வேண்டும், இப்படியெல்லாம் செய்தால்தான் அதற்கு வழி உண்டு என்றெல்லாம் அவங்க தொடர்ந்து இஸ்ரேல் செய்து வருவது இந்த யுத்த நிறுத்தத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது. மீண்டும் ஒரு சண்டையை நோக்கிய பயணமாக இருக்கிறது என்று இது தொடர்பாக தொடர்ந்து மத்தியஸ்தம் செய்து வரக்கூடிய கத்தார், ஈஜிப்ட், அதே போன்று டர்க்கி ஆகிய நாடுகள் பேசி வருகிறது. அதே நேரத்தில் நேற்றைய தினம் ரஃபாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கையில் இருந்த 14 ஆண்டுகளாக பணைய கைதியாக இருந்த கோல்ட் என்கிறவனுடைய உடல் கைப்பற்றப்பட்டது, மீட்கப்பட்டது. அந்த உடலை வச்சு தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் டிமாண்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எங்களுடைய போராளிகள் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி. அமெரிக்காவினுடைய தலையீடு காரணமாக அந்த உடல் தற்போது இஸ்ரேலிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடல் ஒப்படைப்பு தொடர்பாக இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மிக நீளமான வீடியோ தரவுகளையும் அதே போன்ற ஒரு ஆர்டிக்கல்லையும் இந்த உடல் எப்படி மீட்கப்பட்டது என்பது தொடர்பான மிக ஆச்சரியமான சில தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக நிலைமை மோசமடைவதற்கு முன்பதாக இந்த உடலை மீட்க வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இருந்த நிலையில தான் இந்த 2014 கைது செய்யப்பட்ட கோல்ட் என்கிறவனுடைய உடலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் மீட்பதற்கு முன்பதாகவே அந்த பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம்
கடந்த ஆண்டு, இப்போ நம்ம இருக்கிறோம் 2015, 2014 மே மாதம் தொடக்கம் இந்த உடலை தேடிக்கொண்டே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அப்போவே இவங்க அறிவிச்சிட்டாங்க, உங்கள் அட்டாக்கில் கோல்டு கொல்லப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அந்த அவன் இராணுவத்தில் வேற இருந்தவன் அறிவித்த காரணத்தினால அந்த உடல் எந்த பகுதிகளில் அட்டாக் நடத்தினாங்களோ அந்த பகுதிகளில் தான் இருக்கிறது என்பதற்காக என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னால், தொடர்ந்து அந்த உடலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தேடிக்கொண்டே இருந்தது. அது தொடர்பான சேட்டலைட் புகைப்படங்களை, ஆதாரங்களை இன்றைக்கு அல் ஜசீராவுடைய சனட் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த ஏரியாவில் தேடிக்கொண்டே இருந்தாங்க. எவ்வளவு தேடியும் அவர்களுக்கு அந்த உடல் கிடைக்கவில்லை. ஆனால் வெறும் 2 நாட்களில் அதே இடத்துல போய் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த உடலை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை பற்றி இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பேச்சாளர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த பங்கர்களை எல்லாம் நாங்கள் 20 ஆண்டுகளாக கட்டியிருக்கிறோம், ஏதோ அந்த இடத்த ஒரு வருஷமாக கண்ட்ரோலில் வச்சிருக்கிறோங்கிறதுக்காக இந்த பங்கர் எப்படி இருக்கும், பங்கருக்குள்ளே நாங்கள் பணத்தை எங்கே வச்சிருப்போம் என்றெல்லாம் இஸ்ரேல் நினைச்ச மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகலாமான்னா எக்காரணம் கொண்டும் அவர்களால் எடுக்கவும் முடியாததற்கான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா 20 ஆண்டுகள் காசாவினுடைய பங்கர்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது எங்களுக்கு தான் அதை தெரியுமே தவிர உங்களுக்கு தெரியாது என்று சொல்லப்பட்டிருக்க. அதே நேரம் செயற்கைக்கோள் படங்கள் இஸ்ரேலுடைய தோல்வியை வெளிப்படுத்துகின்றன என்கிறது அல் ஜசீரா. ஏன்னா கடந்த ஆண்டு மே மாதம் முதல் செப்டம்பர் வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த பங்கர் ஏரியாவிலேயே இந்த கோல்டுங்கிறவனுடைய உடல் அவங்க தேடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பல மாதங்கள் தேடியும் அவர்களுக்கு இந்த உடலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவங்க உடனே போய் எடுத்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த உடல் எங்கே எடுத்தாங்களோ அந்த ஏரியாவிலிருந்து பிலடெல்ஃபி காரிடார் வரைக்கும் அந்த எல்லையில் ஒரு பாதுகாப்பு முகாமை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அமைத்திருந்தார்கள். அவங்களுடைய இராணுவத்தை வச்சு அந்த முகாமுக்கும் இப்பொழுது உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கும் இடையில் வெறும் 135 மீட்டர் தூரம் தான் இருக்கிறது. அப்போ எல்லா இடத்தையும் தோண்டியும் அவங்களால உடலை எடுக்க முடியவில்லை. நவம்பர் 8ஆம் தேதியும் அவர்கள் அந்த இடத்தை தோண்டி இருக்கிறார்கள். அப்பொழுதும் அவர்களால் அந்த உடலை மீட்க முடியவில்லை என்கிற நிலையில தான் சர்வதேச செஞ்சிலுவை சங்கமும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய படைப்பிரிவுகளும் இணைந்து அதே ஏரியாவில் போய் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னால், இஸ்ரேலுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஏரியா இது. ஆனால் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் போனால் அவங்க அனுமதிக்கணும் இந்த யுத்த விதிமுறைகள் பிரகாரம். உள்ள போய் தேடும் போது அல் ஜசீரா இது தொடர்பான புகைப்படங்களை வெளியிட்டு, இதெல்லாம் இஸ்ரேல் தோண்டிய இடங்கள். அதே இடத்துல போய்த்தான் அவர்கள் 6 மணி நேரம் கிட்டத்தட்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உடலை தேடினார்கள். 6 மாதங்களாக 7-8 மாதங்களாக இஸ்ரேல் தேடி கிடைக்காத உடல் வெறும் 6 மணி நேரங்களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்போட கையில் கிடைச்சிருச்சு. கிடைத்தது தொடர்பாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் கடந்த கோடை காலம் முதலாக ரஃபாவில் லெப்டினன்ட் ஜெனரல் ஹதர் கோல்டினுடைய உடல்களை தேடிக்கிட்டே இருந்தோம், ஆனால் அது கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய பத்திரிகையாளர் அமித் சக்கல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் இராணுவத்தினுடைய மிக பெரும் தோல்விகளில் இதுவும் ஒன்று. ஏன்னா வருடக்கணக்காக அவங்க அதே இடத்துல உடம்பை தேடி இருக்கிறாங்க, அவங்களால் எடுக்க முடியலை. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெறும் 6 மணி நேரத்தில் அந்த இடத்திலிருந்து உடலை எடுத்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்குத்தான் இதை பற்றிய முழுமையான அறிவு இருக்கிறது என்பது புலப்படுகிறது. எனவே காசாவுக்குள்ள சுரங்கங்களை அழிக்கிறதுங்கிறதோ இல்லாமல் ஆக்குறதுங்கிறதோ அசாத்தியம் ஆனது என்று மிக தெளிவாகவே இன்றைக்கு இஸ்ரேலுடைய மாரிவ் செய்தி பிரிவும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் அல் ஜசீரா தொட்டு காட்டியிருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்றைய நாளில் அதிகாலை முதலாக ஜோர்டானுடைய எல்லையிலையும் வெஸ்ட் பேங்கினுடைய பகுதிகளிலையும் பெரிய அளவிலான இராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஜோர்டான் இதை கண்டிக்கவோ எதிர்க்கவோ எதுவுமே பண்ணலை. அவனுடைய எல்லையில் இராணுவ பயிற்சி நடைபெற்று வருகிறது. குறைந்தபட்சம் கண்டனமாக தெரிவித்திருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் எந்த கண்டனங்களையும் வெளியிடவில்லை. 3 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த இராணுவ பயிற்சிகளை அவர்கள் மேற்கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் இன்றைக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்குள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இப்பொழுது இஸ்ரேலுடைய நெசட்டில் ஒரு தீர்மானம் முதல் வாசிப்புக்கு விடப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், பாலஸ்தீனத்திலிருந்து கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 19,000 அப்பாவி சகோதர சகோதரிகளை மொத்தமாகவே மரண தண்டனை விதிப்பது என்கிற தீர்மானத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய பாராளுமன்றம் நெசட்டில் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. முதல் வாசிப்பு இன்றைக்கு வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது. இஸ்ரேலிய ஹயோம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இது எக்காரணம் கொண்டும்
மீள திருத்த முடியாத ஒரு சட்டமாக பாஸ் பண்ண போகிறாங்க. அதாவது கோர்ட்ஸில் போய் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தா கூட இன்னொரு நீதிபதிட்ட போய் அதுக்கான உரிமைகளை கேட்க முடியும் என்கிற நிலையில் இப்பொழுது பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படக்கூடிய இந்த தீர்மான பிரகாரம் நீதிமன்றங்கள் கூட தலையிட முடியாது. மொத்தமாக இவர்கள் அத்தனை பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. கட்டாய மரண தண்டனையாக இது மாற்றப்பட போகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த அப்பாவி சகோதர சகோதரிகள் தான் இதிலே சிக்கி இருக்கிறார்கள். அவர்கள் தான் தற்போது அநியாயமாக கொல்லப்பட இருக்கிறார்கள், தூக்கிலே தொங்கவிடப்பட இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. இதே நேரத்தில் இதை தடுக்கும் விதமாக நாங்கள் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு துருக்கி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பையும் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தைச் சேர்ந்த 200 பேர் 120 தொடக்கம் 200 பேரை வெளியிலே எடுக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் துருக்கி நேரடியாக பங்கெடுக்கிறது என்கிற செய்திகளை அங்காராவில் இருந்து இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே தொடர்ந்தும் பாலஸ்தீனத்தினுடைய ஒரு நிலை மிக கடுமையான நிலையாக இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் 670 கண்டெய்னர்கள் வீதம் ஒவ்வொரு நாளும் உணவுகள் உள்ளே அனுப்பப்படுகிறது என்கிறார்கள். ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஒரு நாளைக்கு வெறும் 190 லாரிகள் மாத்திரம்தான் உள்ளே வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அரபு நாடுகள் சமாதானத்தை கொண்டு வந்துட்டோங்கிற பேரில் இதை பற்றி மேலதிகமாக பேசாமல் இருக்கக்கூடிய சூழலில் பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்தும் இது தொடர்பான கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் சிக்கிக்கொண்டு இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான சூழ்நிலையில் தான் இன்றைக்கு மேலதிகமாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, அமெரிக்காவினுடைய நியூயார்க்கில் மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜஹரான் மம்தானியை அவர் வெளிநாட்டைச் சேர்ந்த அவருடைய தாயும் தகப்பனும் வெளிநாட்டினர், அமெரிக்காவில் வந்து குடியேறியவர்கள், அவர்கள் முறைப்படி குடியுரிமையை பெற்று தேர்தலில் நிற்கிற அளவுக்கு அவர் வளர்ந்திருக்கிறாரு. இப்பொழுது அவருடைய குடியுரிமையை பரிசீலிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. அவர் தகப்பன் எப்படி வந்தார், தாய் எப்படி வந்தாங்க, அவங்களோட குடியுரிமை சரியாக இருக்குதா என்று சொல்லி, ஏன்னா இன்னும் ஒரு மாதம் இருக்குது, டிசம்பருக்கு பிறகு ஜனவரி 5ஆம் தேதி மேபி அவர் வந்து பதவியை ஏற்றுக்கொள்வார். அவர் பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவருடைய குடியுரிமை மிஸ்டேக் ஆனதுங்கிறத அரசாங்கம் நிரூபிக்கிறதுக்கு தடுமாறுறாங்க டொனால்ட் ட்ரம்பினுடைய கவர்மெண்ட். அப்படி நிரூபித்தால் அவருக்கு வந்து மேயராக முடியாது என்பதற்காக இந்த முயற்சிகளை செய்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை. ஜஹரான் மம்தானிக்கு இஸ்ரேல் பயப்படுவது ஏன் என்று இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்ட ஒரு தனியான ஆர்டிக்கலை ஒரு வீடியோவாகவே நம்ம இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறோம். பார்க்கா சகோதரர் ரஸ்மின் மேசி நியூஸ் என்கிற நம்முடைய தளத்தில் அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஹரான் மம்தானியினுடைய பவர் என்ன, அவர் எப்படி தெரிவானார், அடுத்து அவர் என்ன செய்ய போறார், இஸ்ரேல் ஏன் இதுக்கு ரொம்ப தடுமாறி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் தெரிந்து கொள்ள முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.